நாம் இப்போது கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். தேவனுடைய வசனத்தை நாம் கேட்கும்படி நம் மனதை நம்ம அங்கேயும் இங்கேயும் அலைப்பாய விடாமல் மனதை நேராக தேவனுக்கு முன்பாக சாய்த்து உங்கள் இறுதியும் புதிதாகப்படும்படி உங்கள் மனதை எப்போதும் தேவனுக்கு முன்பாக நீங்கள் சாய்த்து கொள்ள வேண்டும். நாம் இப்போது கர்த்தருடைய வார்த்தையை நாம் செல்லுவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் போவோம். எடுத்துக்கொள்ளுங்க யோவானின் சுவிசேஷம் யோவானின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் கவனிப்போம். யோவானின் சுவிசேஷம் 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஆமா, உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு சீசர்களுக்கு அறிவிக்கிறார். யாருக்கு சொல்றாரு பார்த்தீங்கன்னா, கூட இருக்கிற சீசர்கள் மத்தியிலே ஆண்டவர் இந்த வசனத்தை அங்கே போதிக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி, உங்கள் இருதயம் கலங்கக்கூடாது என்று சொல்றார். ஏன்னா கலங்குது பாருங்க இருதயம். எப்பெல்லாம் கலங்கும் என்று சொன்னால், அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது இருதயம் கலங்குது, மனசு பாதிக்குது, இருதயம் கலங்குது. உண்மையா இல்லையா? இருதயம் கண்டிப்பா கலங்கும். இருதயம் கலங்காமலாம் இருக்காது. எந்த நேரத்தில் வேணாலும் அது இருதயம் கலங்கும். ஏன்னா மனசுல கவலை உள்ள வரும்போது இருதயம் கவலை என்ன பண்ணுதுன்னா கலக்கம் உண்டாகுது இல்லையா? அது நடக்குது பாருங்க. ஏன்னா எனக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னே அப்படிதான் எனக்கு ஆச்சு பாருங்க. என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, எர்னி ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஆப்ரேஷன் பண்ணியிருக்கும் போது இந்த ஒன் சைடு வலிக்க ஆரம்பிச்சிச்சு, சைடில் வலிக்க ஆரம்பிச்சு அது அப்படியே வீங்குற மாதிரி இருந்தது. சரி, வீட்டில் சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்க, இது உடனே போய் நம்ம டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி கேட்போம், என்ன சொல்கிறாரு, நீங்கள் வேறு அப்படி இப்படி ஓடி ஆடி வேலை செய்கிறீங்க, ஏன்னா ஆயிருக்கும், அப்படி ஆயிருக்கும், இப்படி ஆயிருக்குன்னு சொல்லும்போது சரி போகலான்னு சொல்லிட்டு நானுங்க ஐடியா பண்ணியிருந்தோம். வியாழக்கிழமை டாக்டர் போய் பார்த்தோம். டாக்டர் போய் பார்த்த உடனே டாக்டர்கிட்ட போய் இந்த எடுக்கு முன்னே ஆப்ரேஷன் பண்ண ரிப்போர்ட்டு ஸ்கேன்லாம் எடுத்து போய் காமிச்சு அவராண்ட காமிக்கும்போது டாக்டர் சொன்னார், என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, பார்த்துட்டு இந்த சைடு பார்த்துட்டு வீங்கி இருக்குது பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரியாக அப்படியே முகம் மாறி போச்சு அவருக்கு. ஏன்னா அவர்கிட்ட தான், அவர் மூலமாக தான் நம்ம போய் இந்த ஆப்ரேஷன் பண்ணோம். நல்ல ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் அவர், நல்ல அறுவை சிகிச்சையில் நல்ல நிபுணர் அவர், நல்ல அருமையான டாக்டர் அவர். அவர்கிட்ட போனோடனே வேழக்கம் போய் பார்க்கும்போது அவர் பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரியாக ஷாக் ஆகிட்டார். அவர் வீங்குது வலிக்குதுன்னும் போது ஷாக் ஆகிட்டார். என்ன சார் ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க கேட்டால், இல்லைப்பா எப்போ பண்ணது இது ஆப்ரேஷன்? 7 மாதம் ஆகுது சார் இது பண்ணி அப்படின்னு. அப்படியா, என்ன சார் ஒரு மாதிரியாக இருக்குதுங்க கேட்டால், இல்லை உள்ள வலை வச்சிருக்குது, வலை விட்டுருந்தாலும் விட்டுருக்கலாம் அப்படின்றாரு. கவனிக்கிறீங்களா? வலை உள்ள வலை வச்சு தான் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. ஏன்னா அது அதுக்கு அப்படி தான் அந்த மெத்தட், அது அப்படி தான் பண்ணி ஆகணும். அந்த வலை விட்டுருந்தாலும் விட்டுருக்கலாம் அப்படின்னும் போது அந்த வார்த்தையை கேட்டவுடனே எனக்கு ஒரு கப்பின்னு ஆயிடுச்சு. புரியுதுங்களா இல்லையா? அது வலை விட்டுன்னா மறுபடியும் ஒன்றுமே பண்ண முடியாது. மறுபடியும் என்ன பண்ண, ஆப்ரேஷன் பண்ணி அதை சரி பண்ணணும். மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணுற ஸ்டேஜுக்கு போக வேண்டியது இருக்கும். அந்த வார்த்தையை அவர் சொல்லும் போது, ஏன் சார் வலை விடுமா? கண்டிப்பாக விடும். ஏன்னா நிறைய கேஸ் அதேமாரி வந்துக்குது. ஒன்று எதனால் விடுன்னா, ஒன்று மறுபடியும் நீங்கள் வெயிட்டு தூக்கி வேலை செஞ்சுதான் விட்டுருக்கோம், இல்லையா ஆப்ரேஷன் பண்ண டாக்டருங்க சரியாக பண்ணலைன்னா விட்டுரும். அது நடந்துக்குது, நிறைய கேஸ் அதேமாரி ஆகிக்குதுப்பா, இதுக்கு வாய்ப்பு இருக்குது, இருந்தாலும் பயப்படாத போ அப்படின்றாரு. நானுக்கு ஒரே மனசுல குழப்பம் வந்துச்சு பாருங்க. அதை கேட்ட உடனே மனசுக்குள்ள எப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்க. வலை விட்டுருக்கோன்னும் போது அது வரைக்கும் ஒண்ணுமே தெரியல. விட்டு இருந்தா மறுபடியும் அது ஆப்ரேஷன் பண்ணணும், ஆனா அந்த டாக்டருங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்லாம் சொன்னாரு என்னட்ட. அதை கேட்டதுலேருந்தே எனக்கு எப்படி இருந்தது கவனிக்க, உங்க இருதயம் கலங்காமல் இருப்பதாகன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு இல்லையா. அந்த வார்த்தையை கேட்ட உடனே இருதயத்துல ஒரே கவலை கலக்கும். ஏன்னா மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு உட்காந்து இருக்கணுமே ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு பாருங்க. கவனிக்கிறீங்களா? ஏன்னா டாக்டருங்க அதுக்குன்னே இருக்கிறாங்க. அது என்ன இது சொல்றீங்கன்னா, ஆனால் நீ ஸ்கேன் எடுத்துரு, நம்ம ஸ்கேன் எடுத்துட்டுனா சந்தேகம் தீர்ந்துடுறாரு.
ஸ்கேன் எடுத்தால் தான் கரெக்டான சொல்ல முடியும். இருக்கலாம், ஆனால் ஸ்கேன் எடுத்துன்னு வந்துடு, இன்னொரு ஸ்கேன் போய் எடுத்துருன்னாரு. ஸ்கேனுக்கு ஒன்று எழுதி தரேன், நீ போய் ஸ்கேன் எடுத்துரு. சரின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையிலே போய் ஸ்கேன் எடுக்கலாம்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டேன் பாருங்க. வேலைக்காம டாக்டர் போய் பார்த்தேன். வெள்ளிக்கிழமை காலையில் புறப்பட்டு நான் என்ன பண்ணுறேன், காலையிலே வீட்டை விட்டு கிளம்பிட்டேன். ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி, ஆண்டவரே டாக்டருக்கு சொல்லியிருக்கலாம், இருந்தாலும் நான் உண்மை நம்புகிறேன் ஆண்டவரே, இது மறுபடியும் அப்படிப்பட்ட ஒரு என் வயிற்றுல மறுபடியும் கத்தி படக்கூடாது ஆண்டவரே, படாதபடிக்கு நான் உண்மை நம்பி இருக்கிறேன், நான் உண்மை சார்ந்து நான் போகிறேன், இன்னைக்கு ஸ்கேன் எடுக்க போகிறேன், அது மூலமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கணும். ஜெபம் பண்ணிட்டு போகிறேன், இருந்தாலும் குழப்பம் உள்ளேயே இருக்குது. குழப்பம் உள்ளே இருக்குது, இருதயம் கலங்கி இருக்குது. ஏன்னா நான் சொல்கிறதுக்கு ஏன்னா நடக்குது, எனக்குள்ளே நடந்துதான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இருதயம் அப்படியே கலக்கத்திலே இருக்குது, குழப்பமாகவும் இருக்குது, மனசு குழப்பமாகவே இருக்குது. மறுபடியும் அதை ஆப்ரேஷன் இப்போதான் பண்ண ஆப்ரேஷன் மறுபடியும் பண்ணும்போது கொஞ்சம் மனசில் கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது பாருங்க. அப்படியே மனசுக்கு வண்டியை ஓட்டின்னு மனசில் அப்படியே ஃபீலிங்காக தான் போய்கின்னு இருக்கிறேன். போய்கினே இருக்கும்போது எடப்பாளையத்துலேருந்து ஒரு சந்துலேருந்து ஒரு ஆட்டோ வெளியே வருது. ஆட்டோ ஒன்று வருது. நான் போய்கினே இருக்கும்போது ஒரு சந்துலேருந்து ஒரு ஆட்டோ வெளியே வருது. அந்த ஆட்டோ நான் ஆட்டோவை பார்க்கும்போது ஆட்டோவில் ஒரு தேவனுடைய வசனம் இருந்தது. இயேசு கிறிஸ்துவுடைய சமாதானம் உங்கள் இருதயங்களில ஆழக்கடவுது அப்படின்னு வருது. அதுல எழுதிக்குது பாருங்க, இயேசு கிறிஸ்துவுடைய சமாதானம் உங்கள் இருதயத்திலே ஆழக்கடவுது அப்படின்னு. அந்த வசனத்தை படிச்ச உடனே குழப்பம் வெளியே போயிடுச்சு பாருங்க. நீ கவலைப்படாத, உன் இருதய சமாதானத்தோடு இருக்கட்டும் அப்படின்னாரு. அப்படி இருந்தா சரி, ஓகே. நான் அதை நினைச்சு, ஆண்டவரே நல்ல வார்த்தையை கொடுத்து என் மனசை தேர்த்துனீங்கப்பா, இந்த வார்த்தை மேல நான் நம்பிக்கை வைக்கிறேன் ஆண்டவரே. போயிட்டேன், ஸ்கேன் எடுத்தாச்சு. ஸ்கேன் எடுத்துட்டு என்ன ரிசல்ட் சாயங்காலம் 5 மணிக்கு தான், காலையில் போய் 10 மணிக்கெலாம் தண்ணி வயிற்றுக்கு எதுவும் சாப்பிடக்கூடாது வாங்க சொல்லி ஸ்கேன் எடுத்தாச்சு. சாயங்காலம் 6-7 மணிக்கு தான் டாக்டர் வருவார். அவர்கிட்ட தான் எடுத்து போய் அந்த ரிப்போர்ட் எடுத்து போய் கட்டணும். 5 மணிக்கு கொடுக்குறேன் நாங்கள். அது வரைக்கும் கொஞ்சம் குழப்பம் இருக்க தான் செய்யுது. ஆனாலும் கர்த்தர் மேலே நம்பிக்கை என்ன பண்ணேன், ஆண்டவரே நீங்கள் சொன்ன வார்த்தை மேலே நான் சார்ந்திருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, சரி 7-6:30 மணிக்கு 8 மணி டாக்டர்கிட்ட போய் காட்டணும். காட்டின உடனே பார்த்துட்டு சிரிக்கிறாரு டாக்டர். ஒன்றுமே இல்லையப்பா, சூப்பராக இருக்குப்பா, எல்லாமே நல்லா இருக்குதுப்பா, உனக்கு எந்த குறையும் இல்லைப்பா உனக்கு. எனக்கு ஒரே சிரிப்பு. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. செம்ம சந்தோஷம். அவர் வாயிலேருந்து அந்த வார்த்தை வந்த உடனே ஒன்றுமே இல்லையாப்பா, நல்லா இருக்குதுப்பா, ஒரு ஃபால்ட்டும் இல்லை. அது ஏதோ லைட்டாக புண்ணு இருந்துக்கலாம், ஏன்னா ஒன்று இருந்திருக்கலாம், நீ கவலைப்படாத, ஒன்றுமே கிடையாது, நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, எந்த இதுவும் இல்லை. எல்லாத்தையும் ஏன்னா ஸ்கேன் எடுக்கும்போது எல்லா உறுப்புகளையே என்னென்ன பாதிப்பில் இருக்குது எல்லாத்தையுமே அவங்க சொல்றாங்க, கொடுத்துட்றாங்க. ஒண்ணுமே இல்லை, நல்லா இருக்குது பாருங்க. இருதயம் கலங்கி இருக்குது, கலக்கத்தோடு இருக்குது. உண்மைதானே? எந்த நேரத்துல இருதயம் கலங்குது பாருங்க. ஆனா கலங்கும் போது நீங்க யாரை நம்பி இருக்கணும், யாரை சார்ந்து வாழணும்? நல்லது, டாக்டர் போய் பார்க்கறது நல்லது. நான் டாக்டரே பார்க்க மாட்டேன், அது நான் கர்த்தர் மேலே நான் என் நம்பிக்கை இல்லை பாருங்க. டாக்டர்களெல்லாம் ஆண்டவர் தான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. இதுக்கு நீங்க பார்க்கணும்னா ஆதியாம் புத்தகத்தை, யாத்திராகம் புத்தகத்திலே பார்த்தீங்கன்னா மருத்துவ ஊசிகளை தேவன் என்ன பண்றாரு, பயன்படுத்துறாரு. பிரசவம் பார்க்கறதுக்கெல்லாம், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் பிரசவம் பார்க்கறதுக்கு மருத்துவ ஊசிகளை தேவன் என்ன பண்ணியிருந்தாரு, ஏற்படுத்தி வச்சிருந்தாரு. வைத்தியனுக்கு, யாருக்கு வைத்தியம் தேவை, பிணியாளிக்கு வைத்தியம் தேவைன்னு ஆண்டவரே சொல்றாரு. டாக்டருங்களுக்கு நம்மளை பரிசோதித்து அவங்க டீட்டெயில் சொல்றது நல்லது. அப்ப டாக்டர் பார்க்கறது நல்லது, டாக்டர் பார்க்கறது நல்லது. கர்த்தர் மேல விசுவாசமா வைப்பது நல்லது. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ உங்க இருதயம் கலங்காமல் இருப்பதாக. ஏன் இருதயம் கலங்கி போய் இந்த இருதயம் தெளிவாயிடுச்சு. ஒரே சந்தோஷம். என்னாச்சு? பெரிய சந்தோஷம் எனக்கு. ஏன்னா மறுபடியும் நம்ம அந்த பாதிப்புக்குள்ள போகக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் நல்லவர், அவரை நம்ம சார்ந்து வாழறோம். ஆண்டவரே எனக்கு இது வரக்கூடாதுன்னு சொல்லி விசுவாசத்தோடு இருக்கும்போது ஆண்டவர் நல்ல செய்தியை கொடுத்தாரு. ஒண்ணுமே இல்லைன்னு போது மகிழ்ச்சியா இருந்தது. ஆனா வெயிட்டை தூக்காதப்பா, ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க இருதயம் கலங்காமல் இருப்பதாக. சொல்லுங்க, பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க. உங்க இறுதி பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, உங்க இருதயம் கலங்காமல் இருப்பதாக. தேவனிடத்துல விசுவாசமா இருங்க. யார் இடத்துல விசுவாசமா இருங்க? தேவனிடத்துல விசுவாசமா இருங்க. யார் மேல விசுவாசமா இருக்கணும்? கர்த்தரிடத்துல விசுவாசமா இருங்க. கவலைப்படாதீங்க. கர்த்தர் சிருஷ்டித்தவர், உருவாக்கினவர், படைத்தவர், நம்மளை அழைத்தவர். கண்டிப்பாக அவர் கைவிடவே மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் மிகவும் நல்லவர். அவரிடத்துல விசுவாசமா இருங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார், நன்மை செய்கிறவராயிருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோவானின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். யோவானின் சுவிசேஷம் 4:46.
46 இருந்து படிங்க. 46ஆம் வசனத்திலிருந்து படிங்க. 4. பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான். இயேசு யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவ்விடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையா இருக்கிறபடினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனையும் நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். போதும், நிறுத்துங்க. பாருங்க, இங்க என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, இங்கே வந்து பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சை ரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமின் ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வேதியாயிருந்தான். யாரு அந்த காலகட்டத்துல யாரு ராஜா பார்த்தீங்கன்னா, ஏரோது தான் ராஜாவா இருந்தார் இல்லையா? இயேசு கிறிஸ்து வரும் காலகட்டத்துல யாரு அந்த காலகட்டத்துல ராஜா என்று சொன்னா ஏரோது ராஜாவா இருந்தான். ஏரோதுடைய சொந்தக்காரர் அண்ணம்மா குடும்பத்தை சேர்ந்தவங்களா, தம்பி குடும்பத்தை சேர்ந்தவங்களா, மாமனா மச்சனா, யாரு எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தெரியல, ராஜாவின் குடும்பத்தாரில் ஒருவன் அப்படின்னா போட்டுக்குது இல்லையா? யாருடைய குடும்பத்தாரு? ராஜாவின் மனுஷரின் ஒரு மனுஷனுடைய குமாரன் வேதியாய் இருந்தான் என்று. அப்ப அவங்களுக்கு ராஜாவுக்கு சொந்தத்தில் இருக்கிறவனுக்கு அவனுடைய சொந்தத்தில் இருக்கிற மாமனுடைய மகனோ இல்லை அண்ணனுடைய மகனோ தம்பியுடைய மகனோ, அப்படி யாருடைய மகன் என்று தெரியல, அவர்களுடைய மகன் ஒருவன் வேதியா இருக்கிறான், சாகர தருவாயில இருக்கிறான். சாகர தருவாயில இருக்கும்போது அந்த தகப்பனுடைய அந்த மகனுடைய தகப்பன் வந்து இயேசு அந்த ஊருக்கு வருகிறார், கானா ஊருக்கு மறுபடியும் வருகிறார், கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது இயேசு ஏற்கனவே ஒரு அற்புதத்தை அந்த ஊர்ல செஞ்சிருக்கிறார். என்ன அற்புதத்தை செஞ்சாருன்னா, தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். அதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கும் போது எல்லாரும் அது என்ன ஆயிடுது, எல்லாருக்குமே அது அந்த காரியம் வந்து பிரசித்த ஆயிடுச்சு. எல்லாருமே அதை கேள்விப்பட்டு இயேசு இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தார் என்பதை எல்லாரும் ஆச்சரியமா இதை மனதில் வைத்து கொண்டு அந்த ராஜாவுடைய சொந்தக்காரன் மனுஷன் இயேசு கிட்ட போலாம், நமக்கு மகன் வந்து வேதியில் இருக்கிறானே, நம்மளுடைய மகன் வந்து படுத்த படுக்கையா இருக்கிறானே, அவன் என்ன வைத்தியம் பார்த்தாலும், ஏன்னா ராஜாவுடைய சொந்தக்காரன் என்பது சாதாரண வைத்தியம் பார்க்க மாட்டாங்க, நல்ல வைத்தியம் தான் பார்ப்பாங்க. ஒரு இப்படிப்பட்ட வைத்தியத்தெல்லாம் பார்த்தும் அவன் குணமடையாத இருக்கிற நேரத்துல இயேசுவை குறித்து அவன் அந்த இடத்துல வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவன் என்ன பண்றான் பார்த்தீங்கன்னா, அவரிடத்திலே போய் தன் மகன் மரண அவஸ்தையா இருக்கிறபடினாலே அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். நல்லா கவனிக்கிறீங்களா? நீங்க வாங்க ஆண்டவரே, எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அந்த மகனுடைய தகப்பன் கூப்பிடுறாரு. ஆண்டவரே, எங்க வீட்டுக்கு வாங்க அப்படி சொல்லி கூடும்போது, இதே நீங்க 100க்கு அதிபதி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, 100க்கு அதிபதி வந்து என்ன சொல்லி கூப்பிடுறாரு, என்ன சொல்றாரு, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வியாதியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, நான் வரேன் வீட்டுக்கு போன்றாரு ஆண்டவர், நான் வரேன் உங்க வீட்டுக்கு வரேன் நீ போன்றாரு. ஆனா அந்த 100க்கு அதிபதி என்ன சொல்றாரு, நீ வர வேண்டாம் ஆண்டவரே, நீ இங்கே இருந்து உங்க வார்த்தையை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் அப்படின்னு சொல்லி அந்த 100க்கு அதிபதி ஆண்டவர் என்ன பண்றாரு, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் ஒரு நாள் என்ன பண்ணதில்லை, கண்டதே இல்லை. இஸ்ரவேலுக்குள்ள இப்படி நான் இருக்கிறதுல பிரதான விசுவாசம் எதுன்னு சொன்னா 100க்கு அதிபதியாகிய அந்த 100க்கு அதிபதி விசுவாசித்த அந்த விசுவாசம் தான் ஆண்டவரே சொல்றாரு பிரதான விசுவாசம். இருக்கிறதுலே பிரதானமான விசுவாசம் எது என்று சொன்னா 100க்கு அதிபதி விசுவாசித்த அந்த விசுவாசத்துக்கு ஒப்பானது ஒன்றுமே இல்லைன்னு ஆண்டவரே சொல்றாரு. இப்படிப்பட்ட விசுவாசம் இஸ்ரவேல் வம்சத்துக்குள்ளே நான் இது வரைக்கும் கண்டதே இல்லைன்ட்டாரு. கண்டதே இல்லை. அவர் சொல்றது வந்து பொய் அல்ல. அதே நம்ம சொல்லுவோம், இப்படிப்பட்ட மனுஷனை நான் இது வரைக்கும் உலகத்திலே பார்க்கலையான்னு சொல்லுவோம். நம்ம எவ்வளோ பேர் அதை காட்டில எத்தனையோ மனுஷர்லாம் உலகத்துல இருப்பாங்க. நம்ம ஏதோ ஒரு காரியத்தை ஏன்னா ஒரு நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சப்போ உன்ன பேர் மனுஷன் நான் உலகத்துல பார்த்ததே இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவோம். இருப்பான், அவனை போல 1000 பேர் இருப்பாங்க. அதை காட்டில நல்லவன் செய்யணும் கெட்டவன் செய்யணும் இருப்பான். ஆனா இயேசு சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீ உன்னை போல விசுவாசம் உள்ளமே இந்த இஸ்ரவேல் வம்சத்துக்குள்ளே நான் பார்த்ததே இல்லைன்ட்டாரு. அவன் என்ன சொல்றான், நீ ஆண்டவரே இங்க இருந்தே உன் வார்த்தையை சொல்லுங்க, என் வேலைக்காரன் சொத்தமாவான்னு 100க்கு அதிபதி சொல்றான். ஆனா இந்த மனுஷன் என்ன சொல்றான், இந்த பிள்ளையுடைய தகப்பன், ஆண்டவரே நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, என் வேலைக்காரன் வந்து வேதியா இருக்கிறான், என் வேலைக்காரன் சரி என் மகன் வேதியா இருக்கிறான், நீங்க வந்து குணமாக்குங்க என்று சொல்லி
அவரை கூப்பிடும் போது அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து அற்புதங்களையும், அதாவது அப்போது இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்களே. கவனிக்கிறீங்களா? நீங்க வந்து அற்புதத்தையும் அடையாளங்களையும் பார்த்தாதான் நீங்க என்ன பண்ணுவீங்க, விசுவாசிப்பீங்கன்னு சொல்லும் போது அப்ப என்ன சொல்ற, அதுக்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்று கூப்பிடுறான். சாகிறதுக்கு முன்னே, ஆண்டவரே செத்துட்ட பிறகு வந்து புரோஜனம் இல்லை ஆண்டவரே, நீங்க சாகிறதுக்கு முன்னே வாங்கன்னு சொல்லி கூப்பிடும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தை என்ன பண்ணானா, நம்பினான். அது ரொம்ப முக்கியம். இவன் கூப்பிட்டான், இல்ல ஆண்டவரே நீ வந்தே ஆகணும் சொல்லி அந்த இடத்துல என்ன பண்ணல, ஆண்டவர் வந்து என்ன பண்ணல, ரொம்ப வந்து கம்பல் பண்ணி அவரை கூப்பிட்டு ஈட்டுக்கு போல வந்தாதான் நான் போவன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவன் செய்யல. பாருங்க, நீ போப்பா, உன் மகன் பிழைத்து கொண்டானோன்னு அதன் சொன்ன வார்த்தையை நம்பினான். இதுவும் ஒரு வகையில எப்படிப்பட்டதா இருக்குது, அவன் இறுதியம் கலங்கி இருந்தது. யாருடைய இறுதியம்? அந்த தகப்பனுடைய இறுதியம் கலங்கி போயிருந்தது. ஏன்னா அவனுக்கு இருக்குது ஒரே பிள்ளையா, எத்தனை பிள்ளைன்னு தெரியல. ஏன்னா எந்த தகப்பனும் வந்து பிள்ளை வந்து கண் எதிர்க்கே வேதியில சாகுறான்னு சொன்னா அது தாங்க முடியாது இல்லையா? யாராவது தாங்க முடியுமா? அந்தந்த காலகட்டத்துல செத்தாதான் என்ன ஆகும், அந்தந்த வயசாகி சாகும் போது யாருக்கு என்ன ஆயிடும், ஒன்றும் கஷ்டம் தெரியாது. ஆனா இங்கே பாத்தீங்கன்னா அந்த தகப்பனுடைய உள்ளம் இறுதியை கலங்கி போயிருக்குது, வேதனையா இருக்கிறாரு. இங்க எங்க கூட்டம் இவரை நெருங்கி கூட்டம் நெருங்கி போயிருக்குது, இவரை சுற்றி கூட்டங்கள் நெருங்கி இருக்குது. ஆனா இந்த தகப்பன் சொல்றாரு, ஆண்டவரே சாகிறதுக்கு முன்னே வாங்கன்னு சொல்லி, இல்ல நீ போ, உன் மகன் பிழைத்து கொண்டான், நீ போன்னாரு. ஆனா அவன் என்ன பண்ணல, இல்ல ஆண்டவரே நீங்க வந்தாதான் நான் போவேன் சொல்லி அப்படிப்பட்ட வார்த்தையை அங்க என்ன பண்ணல, பயன்படுத்தாமல் பேசாம, நீங்க சொன்ன வார்த்தையை நான் நம்பி போகிறேன்னு சொல்லி போனானோ. கவனிக்கிறீங்களா? இது பெரிய ஒரு காரியம் தான். இது நீ போப்பா, ஆண்டவர் உன் மகன் பிழைத்து கொண்டான்னு சொன்ன உடனே இதை நம்பி அவன் புறப்பட்டு போனான். போகும்போது என்ன நடந்து பாருங்க, படிமா, அடுத்த வசனம் படிங்க, 51 இருந்து படிங்க. அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உன்னுடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரமும் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் அவரும் விசுவாசித்தார்கள். கவனிக்கிறீங்களா? வேலைக்காரன் எதிர்க்கு ஓடிறான், அந்த தகப்பனுடைய குடும்பத்தில் இருக்கிற வேலைக்காரன் எதிர்க்க வரான், இவனும் எதிர்க்கு வீட்டுக்கு போறான். இயேசு சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே புறப்பட்டு போறான். உன் மகன் பிழைத்து கொண்டான். நீ போனோன்னு போகும்போது நடு வழியில ஏதோ ஒரு இடத்துல பார்த்து, எஜமானனே உன் மகன் பிழைத்து கொண்டான் என்று சொல்லும் போது உடனே இவர் கேட்கிறாரு, எந்த நேரத்துல இவனுக்கு குணமாச்சு, எந்த நேரம் சொல்லி, 7ஆம் மணி நேரத்திலே குணமாச்சு. காலையில 7 மணியா இல்ல இரவு 7 மணியா என்று நீங்க பார்க்கும்போது 7ஆம் மணி நேரத்திலே உன் மகன் குணமானான். அப்ப 7ஆம் மணி நேரம் என்பது இயேசு கரெக்டா அந்த நேரத்துல தான் என்ன பண்ணாரு, வாயை திறந்து அவனுக்கு சொன்னார், உன் மகன் பிழைத்து கொண்டான் இப்போன்னு. கரெக்டா அவர் சொல்லும் போது நேற்றைய தினத்திலே 7ஆம் மணி நேரத்துல தான் அவர் சொன்னார் என்று கேள்விப்பட்ட உடனே என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே விசுவாசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? எல்லாருமே விசுவாசிக்க ஆரம்பிச்சு, இவரே ஜீவனுள்ள தேவன், இவரே ஆண்டவர் என்பதை விசுவாசித்து, இவன் மாத்திரமல்ல இவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, ரட்சிக்கப்பட்டார்கள், இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். இறுதி பாருங்க. ஏன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்றேன், இறுதிய கலகத்தில் இருக்கும், குழப்பத்தில் இருக்கும். ஆனா அந்த குழப்பத்துக்கு தீர்த்து வைக்கிறது யார் என்று நீங்கள் அறிந்து கொண்டா கண்டிப்பா அவரை நீங்க என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பா அவரை விசுவாசிக்கிறவர்களாக நீங்க ஆக்கப்படுவீர்கள். அதேதான் பாருங்க, நான் குழப்பத்துல போனேன், வேதனையோடு போனேன். அந்த ஆட்டோல இருந்து ஒரு வசனம் வந்து என்னை தேற்றுச்சு பாருங்க. அது தேற்றும் போது உண்மையிலே அதே தான். நான் வேலைக்கிழமை எனக்கு டாக்டர் சொன்னார் இல்லைங்களா, வேலைக்கிழமை டாக்டர் சொல்லும் போது அங்கேருந்து நான் காரை ஓட்டிக்கிட்டு வரேன். என்ன நடந்தது கேளுங்க. எங்கள் வீட்டில் காரை ஓட்டிக்கின்னு அதே குழப்பத்தில் ஓட்டிக்கின்னு வந்து ஒரு கார் மேலே எட்டு போய் விட்டுட்டேன். அந்த கார் மேலே விட்டுட்டு இப்போ பேசன் பிரிட்ஜில் போயிட்டு ஒரு கார் மேலே எட்டு போய் விட்டு அவர் வந்து அப்புறம் நிறுத்து என்னங்க இப்படி கண்ணு முன்னு தெரியாத ஓட்டிக்கின்னு வந்து என் காரில் இடிக்கிறீங்க சொல்லி இதோ ஆயிடுச்சு. அதோடு இல்லை பாருங்க. அப்புறம் ஒரே டிராஃபிக்காக இருக்குது சொல்லிட்டு அப்படியே நின்று வண்டி அங்கங்கே நிறுத்தின்னு வரும்போது எல்லாம் டிராஃபிக்கில் நிற்கிறாங்க. எங்க அந்த புழல்கிட்ட நிற்கும் போது நாங்களே நின்றுன்னு இருக்கிறோம். திடீர்னு என் வண்டின்னு எல்லாம் நின்று நிற்கிறாங்க. டிராஃபிக் சிக்னலுக்கோசம் எல்லாம் நிற்கிறாங்க.
திடீர்னு பாத்தீங்கன்னா வர குழப்பத்துல எனக்கு ஒண்ணுமே புரியாத பட்சத்துல என் வண்டி அப்படியே பின்னாடி போற மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது. என்னம்மா என் வண்டி பின்னாடி போய்கினே இருக்குது, பின்னாடி போய்கினே இருக்குது. எல்லாம் முன்னாடி போறாங்க. முன்னாடி போறத என் கண்ணுக்கு எப்படி தெரியுது? என் வண்டி பின்னாடி போற மாதிரி தெரியுது. ஏமா என் வண்டி பின்னாடி போகுது, பின்னாடி போகுது, பின்னாடி போகுது கத்துறேன் நானு. ஏங்க நம்ம வண்டி எங்கேயுமே போலங்க, இங்கேதாங்க நிக்குது. பின்னாடி இருக்கிறவங்க ஆண் அடிக்கிறாங்க. நீங்க எடுங்க. நீ எப்ப டாக்டருக்கு உனக்கு சொன்னாரோ அதை கேட்டதுல இருந்து ஒரே குழப்பமா இருக்கிற. நம்ம வண்டி நிக்குது பாருங்க, எல்லாரும் திட்டுறாங்க பாருங்க, ஆண் அடிக்கிறாங்க, எடுங்க எடுங்க. இல்லம்மா நம்ம வண்டி பின்னாடியே போதுமா, நிக்க மாட்டேன். எங்கேயுமே போல பாருங்க. என்ன ஏன்னா இறுதியம் கலங்கி போயிருந்து குழப்பத்துல, மனசு குழப்பத்துல, இறுதிய கலகத்துல இருந்ததுன்னா கண்டிப்பா நமக்கு புத்தி வேலை செய்யாது. கண் எதிர்க்கே வந்து ஏதோ நிக்கு, நமக்கு தேவையை நிற்கும். அந்த கண் எதிர்க்கு வந்தது கூட நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அப்படிதான் இருந்தது பாருங்க. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க இறுதியம் கலங்காமல் இருப்பதாக. உங்களை ஆற்றி தேற்றுகிறவர், உங்களை அரவணைக்கிறவர், உங்கள் இருதயத்தை என்ன பண்ணுவாரு, அந்த கலக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்து ரட்சிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அதை மறக்காதீங்க. ஏன்னா எனக்கு அந்த வார்த்தை வந்து அந்த எடப்பாளையத்திலிருந்து வெளியே வரும்போது அந்த வார்த்தை வந்து பாருங்க, அப்பவே உள்ளத்துல சமாதானம் வந்துச்சு. நான் என் மகை கிட்ட போய் சொன்னேன், அம்மா ஒரே குழப்பத்துல நான் வந்தேன். ஏன்னா அங்கதான் போனேன் பாருங்க. போன உடனே என் மகை கிட்ட சொன்னேன், குழப்பத்துல இருந்தேன். குழப்பத்துல இருக்கும்போது திடீர்னு எடப்பாளையத்திலிருந்து ஒரு ஆட்டோ வந்ததுமா. அந்த ஆட்டோல வந்து இயேசு கிறிஸ்துவுடைய சமாதானம் உங்கள் இருதயத்துல ஆழ கடவுது அப்படின்னு சொன்ன உடனே, அதை கேட்ட உடனே என் உள்ளத்துல இந்த கவலை போயிடுச்சுமா. இதெல்லாம் நம்ம ரிசல்ட் போய் நம்ம கேட்கலாம் சொல்லி என் மகள் தான் கூட வந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. வந்த உடனே அப்ப ஆண்டவர் நமக்கு சொன்ன மாதிரி ஆண்டவர் நம்ம இருதயத்துல சமாதானத்தை கொடுத்துட்டார் பாருமா. கவனிக்கிறீங்களா? அப்ப இந்த தகப்பனுடைய உள்ள எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. மகன் வந்து வியாதியா இருக்கிறான், மகனை குணமாக்கணும். என்னென்னமோ போய் எங்கெங்கயோ வியாதிஸ்தர்களை போய் வைத்தியர்களை போய் பார்த்து குணம் அடையல. ஆனா இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனாரு. நம்பி போன உடனே அந்த நேரத்துல வேலைக்காரன் வந்து சொன்ன உடனே அதை கேட்ட உடனே என்ன ஆச்சு, இனி இவர் தான் தெய்வம், இவருக்காக நம்ம வாழ தீர்மானம் பண்ணலான்னு குடும்பத்துல இருக்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். பாருங்க கடைசி வசனம் படிமா, 54 படிங்க. இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த 2ஆம் அற்புதம். கவனிக்கிறீங்களா? இயேசு முதல் செய்த அற்புதம் வந்து கானா ஊரில தண்ணீரை திராட்சை ரசம் ஆக்கினது. 2வது அற்புதம் எது பார்த்தீங்கன்னா இதுதான் 2வது அற்புதம். அதுக்கப்புறம் தான் 2 மீன் 5 அப்பங்களை 5000 பேருக்கு கொடுத்தாரு, குஷ்டரோகிகளை குணமாக்கினார், ஊமைகளை பேச வச்சுலாம். அதுக்கப்புறம் இது ஃபர்ஸ்ட் அற்புதம், கானா ஊரில தண்ணீரை திராட்சை ரசமாக்கிட்டு முதல் அற்புதம். 2வது அற்புதம் இதுதான், இந்த ராஜாவுடைய சொந்தக்காரனுடைய மகனை குணமாக்கினது 2வது அற்புதம். பாருங்க, அந்த ராஜாவின் மனுஷன் வந்து தேவன் சொன்ன வார்த்தையை கேட்டு குடும்பத்தில் இருக்க எல்லாரும் விசுவாசித்தாங்க. அந்த மனுஷனுடைய இருதயமும் அப்படிதான் இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அவரு அந்த அளவுக்கு இருந்திருப்பான்னு எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா நமக்கு வரும்போதுதான் அது தெரியுது, நமக்கு என்ன பண்ண முடியாது. அவங்களுக்கு அந்த வேதனை வரும்போதுதான் மற்றவங்களுக்கு வந்ததை பத்தி உணர்வாங்க இல்லையா? அது எனக்கு வந்தது வந்து நான் உணர்ந்து உண்மையாகவே ஒவ்வொருவர்களுக்கும் அப்படிதான் இருக்கின்றத நான் அதை நம்புறேன். பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்க லூக்காவின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். லூக்காவின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். ஒவ்வொரு காரியத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிங்க. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு சோஸ்திரம் செலுத்தினான். அவன் சமரியனாய் இருந்தான். போதும், எடுத்துங்க. பாருங்க இங்க என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, இயேசு வந்து ஒரு கிராமத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது எத்தனை குஷ்டரோகிங்க வந்தாங்க அவரை பார்க்க? 10 குஷ்டரோகிங்க வந்தாங்க. எத்தனை குஷ்டரோகி? 10 குஷ்டரோகிகள். 10 பேரு வந்தாங்க. 10 பேர்ல எத்தனை பேர் வந்து யூதர்கள் தெரியல. ஒரு ஆள். 10 பேர்ல எத்தனை பேர் யூதர் தெரியல. ஆனா இதுல ஒருத்தன் 10 பேரும் குணமாயிட்டாங்க. ஒருத்தன் வந்து மாத்திரம் அவருக்கு வந்து நன்றி சொல்லி அவர் பாதத்திலே
விழுந்து அவருக்கு சோத்திரம் செலுத்தி அவரை கனம் பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் ஒரு காரியத்தை அங்க சொல்றாரு. அவர் ஒரு கிராமத்துக்குள் பிரவேசித்த போது இந்த 10 பேர் வந்தாங்க இல்லையா, இயேசு கிட்ட வந்து அவங்க கேட்குறாங்க, ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று. எங்களுக்கு என்ன பண்ண சொல்றாங்க? இறங்கும். ஏன்னா குஷ்டரோகம் இருக்கிறவங்க வந்து ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது. அவங்க எங்க இருக்கணும் பார்த்தீங்கன்னா, குஷ்டரோகம் உள்ள மனுஷர்கள் யாருமே ஊருக்கு உள்ளே இருக்கக்கூடாது. ஊருக்கு புறம்பே அதாவது வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு குகைக்குள்ளேயோ ஒரு மலைக்குள்ளேயே தான் என்ன பண்ணணும்? பிரவேசிக்கணும். அப்போ அங்கதான் இருக்கணும். ஏன்னா அது வந்து தொத்து வியாதி. குஷ்டரோகம் உள்ளது ஒரு தொத்து வியாதி, தீட்டு உள்ளது. தீட்டு உள்ளவர்கள் வந்து ஊருக்குள்ள வரக்கூடாது. அப்படி இருக்கும்போது இவங்க 10 பேர் ஊருக்குள்ள வரும்போது இயேசு அவர்களை பார்த்த உடனே அவங்க கிட்ட வந்து, ஐயரே எங்கள் மேல் இறங்கி எங்களை குணமாக்கும் என்று கேட்கிறேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போங்க, வேற ஒண்ணும் பண்ணல பாருங்க. எல்லா இடத்துலையும் ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் குணமாக்குறத பார்த்தா வார்த்தையிலே தான் என்ன பண்றாரு? குணமாக்குகிறவராக. நீங்க போங்க, போயிட்டு யாருக்கிட்ட போய் காட்ட சொல்றாரு? யாருக்கிட்ட காட்ட சொல்றாரு? ஆசாரிய இடத்துல போய் காட்டுங்கன்றாரு. ஏன் ஆசாரிய இடத்துல போய் காட்ட சொல்றாரு? ஆசாரியர்கள் தான் வந்து ஒரு மனுஷனுக்கு குஷ்டரோகம் இருக்குதா இல்லையா என்றது அவங்க தான் பரிசோதித்து சொல்லணும். அது எங்க இருக்குது பாத்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து மோசேவின் நியாயப்பிரமாணத்துல வந்து லேவியராகம புத்தகத்திலே வந்து ஆண்டவர் வந்து குஷ்டரோகம், இஸ்ரவேல் வம்சத்திலே குஷ்டரோகம் உள்ளவங்களெல்லாம் நீ பரிசோதித்து அவங்களையெல்லாம் எப்படி நடத்தணும் என்பதை மோசேவுக்கு தேவன் வந்து நியாயப்பிரமாணம் மூலமாய் கொடுக்குறாரு. குஷ்டரோகம் உள்ளவர்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லி ஆண்டவரை வந்து அந்த கட்டளை அங்க கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னு பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்க. லேவியராகம புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க, 13ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. லேவியராகம புத்தகம் 13ஆம் அதிகாரம். அங்கே எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிங்க. பின்பும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, எல்லாரும் கவனிங்க, என்ன சொல்றாரு? பின்னும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, ஒரு மனிதனுடைய சரீரத்தின் மேல் குஷ்டரோகம் போல் இருக்கிற ஒரு தடிப்பாவது ஒரு அசராவது வெள்ளை படராவது உண்டானால் அவன் ஆசாரியன் ஆகிய ஆரோனிடத்தில் ஆகிலும் ஆசாரியர் ஆகிய அவன் குமாரில் ஒருவனிடத்தில் ஆகிலும் கொண்டு வரப்பட கடவன். அப்பொழுது ஆசாரியன் அவன் சரீரத்தின் மேல் இருக்கிற ரோகத்தை பார்க்க வேண்டும். ரோகம் இருக்கும் இடத்தில் மயிர் வெளுத்தும் ரோகம் உள்ள இடம் அவனுடைய மற்ற சரீரத்தை பார்க்கிலும் அதிகமாய் குளிந்தும் இருந்தால் அது குஷ்டரோகம். ஆசாரியன் அவனை பார்த்த பின்பு அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அவன் சரீரத்தின் மேல் வெள்ளை படர்ந்திருந்தால் அவ்விடம் அவனுடைய மற்ற தோலை பார்க்கிலும் அதிக பள்ளமாயிராமலும் அவன் மயிர் வெள்ளையாக மாறாமலும் இருந்தால் ஆசாரியன் அவனை 7 நாள் அடைத்து வைத்து 7ஆம் நாளில் அவனை பார்க்க கடவன். தோலில் ரோகம் அதிகப்படாமல் அவன் பார்வைக்கு ரோகம் நின்றிருந்தால் ஆசாரியன் 2ஆம் தரம் அவனை 7 நாள் அடைத்து வைத்து. போதும், நிறுத்துங்க. பாருங்க என்ன சொல்றேன்னா, இந்த 6ஆம் வசனத்தையும் படிச்சிருங்க. 2ஆம் தரம் அவனை 7ஆம் நாளில் பார்க்க கடவன். தோலில் ரோகம் அதிகப்படாமல் சுருங்கி இருந்தால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அது அசரு, அவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து சுத்தமாய் இருப்பானாக. போதும். என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஆசாரியன் ஒரு குஷ்டரோகி உள்ள ஒரு மனுஷன், அவனுடைய அடையாளங்கள் எல்லாம் சொல்றாரு. குஷ்டரோகம் எப்படி உருவாது, அந்த உருவாகும் போது அதனுடைய தன்மையை அங்க ஆண்டவர் வந்து சொல்லி மோசேக்கு சொல்லி, ஆரோனையும் அவனுடைய குமாரனாகிய எலியாசர் அவர்களை கொண்டு குஷ்டரோகம் உள்ளவர்கள் ஆசாரியத்துல போயிட்டு அந்த அடையாளங்களை பார்த்து அந்த முடிகள் எல்லாம் என்ன, அதாவது முடியுடைய இதெல்லாம் மாறிடும் பாருங்க, அதோடைய தன்மையெல்லாம் மாறும்போது சந்தேகமா இருந்தால், இன்னும் தீர்மானிக்காதபடிக்கு இது குஷ்டரோகமா இல்ல குஷ்டரோகம் மாதிரி இருக்குது அப்படின்ற எண்ணம் சந்தேகம் இருந்தால் அவனை கொண்டு போய் ஒரு ரூம்ல போட்டு மூடிடணும். 7 நாளைக்கு அந்த ரூம்ல தான் இருக்கணும். அவன் யாருமே அவங்க கிட்ட போகக்கூடாது. அவனுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் ஒருத்தவங்க எடுத்து போய் தட்டி எடுத்து போயிட்டு ஒரு ஜெயிலில் இருக்கிற கைதிக்கு எப்படி கொடுக்கணுமோ அதே மாதிரி கொடுக்கணும். ஒரு ரூம்ல போட்டு 7 நாள் அந்த ரூமுக்குள்ள இருக்கணும். அந்த ரூம்ல இருக்கும்போது அந்த குஷ்டரோகத்துக்குரிய அந்த அடையாளங்கள் வந்து அதிகமா இருக்குதா இல்ல குறைந்து இருக்குதா, அப்படி இல்லை இருக்கிற மாதிரியே தான் இருக்குது அப்படின்னு சொன்னா ஆசாரியர்கிட்ட 7ஆம் நாள் கூட்டுக்குன்னு வரணும். ஆசாரியர் போய் பார்க்கணும். போயிட்டு அதை எல்லாத்தையும் பரிசோதித்து பார்த்த பின்பு
மறுபடியும் ஆசாரியருக்கு இன்னும் சந்தேகமா தான் இருக்குது, இன்னும் இருக்கிற மாதிரி இருக்கு, கூடவே இல்லை குறைவே இல்லைன்னா மறுபடியும் இன்னும் ஒரு 7 நாள் என்ன பண்ணோம், ஆசாரி என்ன பண்ண, அந்த குஷ்டரோகம் உள்ளவன இன்னும் 7 நாள் அந்த ரூம்ல போட்டு அடைக்கணும். இன்னும் 2ஆம் தரம் 7 நாள் மறுபடியும் அவனை என்ன பண்ண, ரூம்லயே போட்டு யாருக்கும் ஊர் மக்கள் மத்தியில் அவனை வராதபடிக்கு, வீட்டு வாசலுக்கு எங்கே வராதபடிக்கு, எந்த பகுதியில் வராதபடிக்கு, அவன் தீட்டு உள்ளவன், அவனை ஊருக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, வர விடக்கூடாது, அவனை ஒதுக்கி வைக்கணும் சொல்லி ஒரு ரூம்லயே போட்டு மறுபடியும் 7 நாள் போட்டு அடைச்சு வைக்கணும். அடைத்து வைத்து 2ஆம் தரம் வந்து பார்க்கும்போது அந்த தழும்புகள் அந்த அடையாளங்கள் எல்லாம் சுருங்கி போயிருந்தார். கவனிக்கிறீங்களா? படிக்கிற பாருங்க என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வசனம் படிக்கிற பாருங்க. 2ஆம் தரம் அவனை 7ஆம் நாளிலே பார்க்க கடவான், தோளில் ரோகம் அதிகப்படாமல் சுருக்கமாய் இருந்தால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவான். அது அசரில் அவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து சுத்தமாய் இருப்பான். கவனிக்கிறீங்களா? யார் இதை பரிசோதித்து சொல்லணும்? ஆசாரியர் தான் தீர்மானம் பண்ணணும். அதை தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, இது தேவனால் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம். ஆசாரிகள் தான் இதை தீர்மானம் பண்ணி இதை சொல்லணும். 7ஆம் வசனம் பாருங்க. தன்னை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கிறதுக்கு அவன் தன்னை ஆசாரியனுக்கு காண்பித்த பின்பு அசரல் தோளில் அதிகமாய் படாத இருந்தால் அவன் மறுபடியும் ஆசாரியனுக்கு தன்னை காண்பிக்க கடவான். அப்போது அசரல் தோளிலே படர்ந்தது என்று ஆசாரியன் கண்டால் ஆசாரியன் அவனை தீட்டு உள்ளவன் என்று தீர்க்க கடுவான். இது குஷ்டரோகம். குஷ்டரோகம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவனை ஆசாரியனிடத்திலே கொண்டு வர வேண்டும். யார் இடத்துல கொண்டு வர வேண்டும்? ஆமா, இததான் ஆண்டவர் சொல்றாரு. நீங்க எல்லாரும் போயிட்டு ஆசாரி கிட்ட போய் காட்டுங்க, நீங்க எல்லாரும் சுத்தமாயிட்டீங்க, ஆசாரியர் வந்து உங்களுக்கு குஷ்டரோகம் இல்லை என்று அவங்க சர்டிபிகேட் கொடுத்த உடனே அவங்க குடும்பத்துக்கு நீங்க போலாம் சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தையை என்ன பண்றாரு, எங்க சொல்றாரு? லூக்காவின் சுவிசேஷத்துல இந்த 10 பேருக்கும் ஆண்டவர் சொல்றாரு, போங்க நீங்க போய் ஆசாரியத்துல காட்டுங்க சொல்றாரு. காட்டுன்னு சொல்லும் போது அப்போது 10 பேரும் என்ன பண்ணாங்க, சுகம் ஆயிட்டாங்க. சுகம் ஆயிட்டு யாருக்கு இவங்க என்ன பண்ணோம், இப்ப நம்ம அந்த மகன், அந்த ராஜாவுடைய மனுஷனுடைய மகன் சுகமான உடனே அந்த மனுஷன் என்ன செஞ்சாரு, விசுவாசித்து குடும்பத்தில் இருக்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, விசுவாசிக்க ஆரம்பித்து ஆண்டவரை ஏத்துக்கினாங்க. இது தேவனுக்கு செய்த நன்றி கடன். இவர் ஆண்டவரை நம்ம என்ன பண்ணலாம், இவர் தான் நமக்கு தெய்வம் என்று ஏற்று விசுவாசித்து எல்லாரும் ஆண்டவரை ஏத்துக்கினாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, இந்த 10 பேரும் இவ்வளோ காலமா நம்ம என்ன பண்ணோம், தீட்டு உள்ளவர் என்று ஊர் மக்கள்லாம் நம்மளை ஒதுக்கி வச்சாங்க. நம்மளை வந்து எல்லாருமே என்ன பண்ணாங்க, ஊருக்குள்ள சேர்க்காத இருந்தாங்க. குடும்பத்தை நம்ம பார்க்காத, பொண்டாட்டி பிள்ளைகளை பார்க்காத இருந்தோம். இது எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா, தகாத உறவுனால வர்றது தான் இந்த குஷ்டரோகம். இது ஏன்னா குஷ்டரோகம் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா தவறான உறவு வைத்திருக்கிறதுனால தான் இந்த குஷ்டரோகமே உருவாச்சு பாருங்க. இது அவங்களுக்கு தான் வரும். இது இந்த குஷ்டரோகம் உள்ளவங்க வந்து ஊருக்கு புறம்பாக தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு இவங்க தீட்டு உள்ளவர்கள் என்று இது தேவனால தீர்மானிக்கப்பட்டு இவங்களெல்லாம் இன்னைக்கு அந்த காலகட்டத்தில் யாருமே என்ன பண்ணா, ஊர் மக்களோடு வாழ முடியாமல் குடும்பத்தோடு சேர முடியாத இருந்த இவங்களுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நல்வாழ்வை கொடுத்த இவருக்கு இவங்க என்ன பண்ணிருக்கணும், கண்டிப்பா இவங்க எல்லாரும் ஆண்டவரை விசுவாசித்திருக்கணும். தேவன் வந்து இவர் குணமாக்கினதை எல்லாரும் என்ன பண்ணணும், விசுவாசத்தோடு வந்து சொல்லணும். ஆனா என்ன நடந்தது பார்த்தீங்களா, 10 பேரை ஆண்டவர் குணமாக்கினாரு. 10 பேரை குணமாக்கிறதுல ஒருத்த மாட்டம் பாருங்க, படிக்கிறேன் பாருங்க. 15ஆம் வசனம். அவர்களில் ஒருவன், லூக்காவின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிக்கிறேன். அவர்களில் ஒருவன் தன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி, கவனிக்கிறீங்களா, இவன் ஒருவன் மாத்திரம்தான் விசுவாசித்தான், நன்றி கடன் உள்ளவனாய் தேவனை கனம் பண்ணும்படி வந்தான். பார்க்க போனா இது பெரிய ஒரு மிரக்கல் வந்து பாத்தீங்கன்னா, இது பெரிய அற்புதம். தேவன் உங்களுக்கு வந்து விலையேறப்பட்ட அந்த மீட்பை கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். மறுபடியும் குடும்பத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை கர்த்தர் கொடுத்துக்கிறாரு. செத்து போனவனுக்கு உயிர் கொடுத்த மாதிரி இவங்கெல்லாம் செத்து கிடந்தாங்க. இவங்கெல்லாம் உயிரோடு இருந்தோம், செத்ததுக்கு சமமா வாழ்ந்துருந்தாங்க இவங்கெல்லாம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவங்களுக்கு தேவன் உயிர் கொடுத்தாரு. ஆனா எத்தனை பேர் வந்து நன்றி உள்ளவர்களா இருந்தாரு பார்த்தா, ஒரே ஒரு மனுஷன். அந்த ஒரு மனுஷன் கூட யார் பார்த்தீங்கன்னா, சமாரிய நாட்டை சேர்ந்தவன், அந்நியன். அப்ப மீதி இருக்கிறவங்களாம் யாரு பார்த்தீங்கன்னா, அப்ப மீதி இருக்கிறவங்களாம் யூத குலத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க, இஸ்ரவேல் வம்சத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா மற்றது குறிப்பிடல.
அப்போ இவங்க எல்லாரும் பார்க்க போனா என்ன பண்ணிருக்கணும்? எல்லாருமே என்ன பண்ணிருக்கணும்? அவர் பாதத்தை முத்தம் செய்து என்ன பண்ணிருக்கணும்? அவருக்கு ஓயாம நன்றி சொல்லி இருக்கலாம் இல்லையா? ஆனா எத்தனை பேர் வந்து சொன்னாங்க? ஒருவன் மாத்த ஆண்டவரை கேட்கிறார் பாருங்க. அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அந்த ஒரு மனுஷன் அவருக்கு சோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்போது இயேசு சுத்தமானவர்கள் எத்தனை பேரு? 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே என்று கேட்டார். தெரியும் எங்க போயிருப்பாங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா எல்லாம் ஒன்னா சுகமானவங்க தான். மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியன் ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணாமல் போனார் என்று சொல்லி அவரை நோக்கி என்ன பண்ண, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். அப்ப நம்ம இந்த பூமியில ஆண்டவர் ஒரு பங்கு நமக்கு கொடுக்கிறார். நம்மளது ஒரு பங்கு மெயினா இருக்கணும் பாருங்க. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு எப்படிப்பட்டவர்களாக? உங்க விசுவாசத்தின் மூலமா தான் அவரை நீங்க கனம் பண்ணவே முடியும். உங்கள் இறுதியம் கலங்கி இருக்கும், வேதனையா இருக்கும். நான் கேள்விப்பட்ட உடனே என்ன பண்ண தெரியுமா? டாக்டர் சொன்ன உடனே முதல்ல தேவனுக்குரிய பாதத்துல உட்கார்ந்த ஆண்டவருக்கு தான் முதல்ல நன்றி சொன்னேன். கோடி நன்றி ராஜா, எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அந்த டாக்டர் சொன்ன உடனே என் இறுதியம் மகிழ்ந்து கழிக்கும். ஆண்டவரே உமக்கு கோடி சோத்திரம். ஏன்னா நீங்க தான் எனக்கு என்ன பண்ணீங்க? என் குழப்பத்தை நீங்கள் அறிந்து அந்த வார்த்தையை அந்த நேரத்துல எனக்கு அனுப்பி இன்னைக்கு முழுவதும் நான் குழப்பத்தோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துடைய சமாதானம் உன்னை இறுதித்து ஆழக்கடவுது என்று சொல்லி ஏற்ற நேரத்துக்கு அனுப்பி என்ன பண்ணாரு? குழப்பத்துல இருந்து எனக்கு என்ன கொடுத்தாரு? மீட்பை கொடுத்தாரு. அதோட மாத்திரம் இல்ல, நல்ல ரிசல்ட்டை கொடுத்த உடனே அது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருந்தது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 10 பேர்ல எத்தனை பேர் கணம் பண்ணாங்க? ஒரு மனுஷன் கணம் பண்ணான். மீதி 9 பேர் என்ன பண்ணாங்க? எங்க போனாங்கன்னே தெரியல. ஒருத்தர் கூட வந்து ஆண்டவருக்கு நன்றியும் சொல்லல, அவர் மேல விசுவாசம் வைக்கல. அவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வருகிறது என்று பரிசேயர்கள் அவரிடத்துல கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் என்ன சொன்னார்? பிரயத்திரமாக தேவனுடைய ராஜ்யம் பிரதட்சமாய் வராது. கவனிக்கிறீங்களா? தேவனுடைய ராஜ்யம் எப்படி வராது? பிரதட்சமாய் என்று சொன்னா பாக்குற வண்ணமா வராது. தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க கவனிக்கணும். இப்ப தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னா இப்ப மு.க. ஸ்டாலினுடைய ராஜ்யம் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, அவரு ஆட்சி செய்யறாரு. அவரு என்ன பண்றாரு? ஒரு எலெக்ஷன் வைக்கும் போது வெளியரங்கமா நடக்குது அந்த எலெக்ஷன். அந்த எலெக்ஷன் வெளியரங்கமா நடக்கும் போது அவரு வந்து யார் தோல்வி யார் வெற்றி என்பதை என்ன பண்றாங்க? அரசாங்கம் நிர்ணயிக்கும் போது அவர் வந்து என்ன பண்றாரு? இவர் தாங்க இன்னைக்கு வந்து முதலமைச்சரா இருக்கிறார், இவருக்கு தான் அதிக ஓட்டுல வெற்றி பெற்று இருக்கிறார் சொல்லி இது என்ன பண்ண பிரதட்சமாய் வெளியரங்கமாய் இது காணப்படுது. ஆனா தேவனுடைய ராஜ்யம் எப்படி ஏற்பட்டதா? இது வெளியரங்கமா நம்ம பார்க்க முடியாது. தேவனுடைய ராஜ்யம் எப்படி ஆளுகை செய்யுது என்று சொன்னால் வெளியரங்கமா நம்மள ஆளுகை செய்கிறவர் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் உள்ள ஆளுகை செய்தான். எங்க வேலை ஆளுகை செய்து இறுதியத்தில் தான் நம்ம தேவனுடைய ராஜ்யம். இதை செய்யக்கூடாது, அதை செய்யணும், அதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்லி தேவனுடைய ராஜ்யம் உள்ள வேலை செய்யுது. எங்க வேலை செய்யுதுங்க? அறிந்து கொள்ளுங்க. தேவனுடைய ராஜ்யம் நம்மளை எப்படி நடத்துது பாத்தீங்கன்னா, நம்ம சொல்லுவோம் கர்த்தர் என்ன நடத்தினாருங்க, கர்த்தர் எனக்கு சொன்னாரு, நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் போது மற்றவங்க கேட்கும் போது என்ன கர்த்தர் சொன்னாதான் செஞ்சாதான் அப்படின்னு சொல்லி நம்மளை கேலி கேட்டல் பண்ணுவாங்க. அப்படிதான் அவங்களுக்கு அவங்க பார்வையில் அது அப்படிதான் இருக்கும். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், தேவனுடைய ராஜ்யம் அப்படிதான் நம்மளை நடத்துது. தேவனுடைய ராஜ்யம் எப்படி நம்மளை நடத்து பாருங்க. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர்கள் கேட்டார் இல்லையா? இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லுகிறதுக்கு ஏதுவே இராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குதான்? உங்களுக்குள்ள இருக்குது. சொல்லுங்க, உங்களுக்குள்ளே இருக்குது. சொல்லுங்க, பக்கத்துல இருக்க சொல்லுங்க, உங்களுக்குள்ளதான் இருக்குது தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யம் எப்படி நடத்தும்? உங்களோடு ஆண்டவர் வந்து பரிசுத்த ஆவியாகிய தேற்றின வாளன் உங்களுக்குள்ள வந்து உங்களை நடத்துகிறதை யாருக்கு தெரியுமா? உங்களுக்கு நல்லா தெரியும். பரிசுத்த ஆவியாகிய தேற்றின வாளன் உங்களோடு இருந்து பேசுவார். அவர் என்ன பண்ணுவாராம்? அவர் கண்டித்து உணர்த்துவார். நீ செய்ய வேண்டிய காரியத்தை உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவர் உங்கள் மேல் கண்ணை வைத்து உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து நடத்துவார். இதுதான் தேவனுடைய ராஜ்யம். இந்த ராஜ்யம் நமக்குள்ளே இருந்து நடத்துகிறதே நீங்களும் நானும் அதை அறிந்து உணர்ந்து அதன்படி நடக்கும் போது யார் எத்தனை பேர் 1000 பேர் உங்களுக்கு விரோதமா எழுப்பி வந்தாலும் நீங்கள் பதறவே மாட்டீங்க, கலக்கம் அடைய மாட்டீங்க. விசுவாசிக்கிறீங்களா? இது சத்தியம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் இறுதியம் கலங்காமல் இருக்கணும்னா உங்க தேவனுடைய ராஜ்யம் உங்கள் இறுதியத்துக்குள்ளதான் ஆண்டவர் இருந்து அந்த இறுதியம் வந்து அந்த ஒரே இறுதியத்துல அந்த ஒருவர் மாத்திரம் தான் என்ன பண்ணும்? ஆளுகை செய்யணும்.
அந்த ஒரே இருதயத்தில் அந்த ஒருவர் மாத்திரம் தான் ஆளுகை செய்யணும். வேற ஒருத்தர் வந்து ஆளுகை செய்வார் என்று சொன்னால் கண்டிப்பாக அது உங்களை என்ன பண்ணும், குழப்பத்துல கொண்டு போய் நிறுத்திடும். அது சஞ்சலத்துல கொண்டு போய் விடும். இறுதிய கலக்கத்துல தான் இருக்கும். இப்படி நான் அப்படி இருந்ததே இல்லை பாருங்க. நான் எப்பவுமே இருந்தது கிடையாது. ஏன்னா எங்க வீட்டுல அவங்களுக்கே தெரியும் நான் அது மாதிரி இருந்தேன். இதை கேட்டதுல இருந்து அன்னைக்கு 2 நாளா ஒரே குழப்பத்துல தான் இருந்தேன். ஏன்னா அது எனக்கு ரொம்ப மனசு என்ன ஆச்சுன்னா, ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணி அதாவது வார்டில் எடுத்துன்னு வந்து போட்டாங்க பாருங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா என் மூச்சு விடவே முடியல. உயிர் போராடி பெற்றா மாதிரி இருந்தது அன்னைக்கு. ஏன்னா அது என்ன ஆயிடுமா, கேஸ் ஃபுல்லா வந்து லாக் ஆயிடுமா பாருங்க. அது எல்லாருக்குமே நடக்குமா. மூச்சு விட முடியாத அளவுக்கு எத்தனை ஊசி போட்டாங்கன்னு கேளுங்க. அந்த வேதனையை நினைக்கும் போது மறுபடியும் அந்த கண்ட்ரோலுக்கு போகக்கூடாது அப்படின்ற நோக்கத்துல தான் அதே ஒரே குழப்பத்துல நான் இருந்தேன். நான் அதையே நினைச்சு ஒரு ஃபீலிங்காக ஆயிட்டேன் பாருங்க. அதனால நான் ஏன் சொல்றேன்னா, இருதயம் கலங்கி இருக்கும் போது அவரை நோக்கி பாருங்க. வாழ்ந்தாலும் அவருக்காக, மரித்தாலும் அவருக்காக. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க எதை செய்தாலும் அவருக்காக நீங்கள் செய்து பாருங்க. கண்டிப்பாக நீங்க என்ன பண்ண மாட்டீங்கன்னா, அந்த குழப்பத்தின் மத்தியிலும் இருதயத்தின் கலக்கத்தின் மத்தியிலும் அவர் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார். உங்களுக்கு அவர் என்னவா இருப்பார்? அரணாய் இருப்பார், நம்பிக்கையா இருப்பார். கலங்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். தேவன் நல்ல இன்னொரு இது இருக்குது. நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஏன்னா நேரம் கடந்து போச்சு. நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும். எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? உங்கள் இருதயம் கலங்காமல் தேவனிடத்துல விசுவாசம் உள்ளவர்களா இருங்க. யாரிடத்துல விசுவாசமா? ஆண்டவர் அதை ஒண்ணுதான் எதிர்பார்க்கிறாரு. அந்த தகப்பனுடைய அந்த பிள்ளையுடைய தகப்பன் வந்து என்ன பண்ணாரு? நம்பி போனாரு. என்ன பண்ணாரு? நம்பி போனாரு. கர்த்தர் நீ போப்பா, உன் மகன் பிழைத்து கொண்டான். இல்ல ஆண்டவரே நீ வந்தே ஆகணும்னு சொல்லி அந்த இடத்துல அடம் பிடிச்சிருக்கலாம். நீங்க வாங்க, நீங்க வந்தாதான் போவோம், எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். என்ன பண்ணிருக்கலாம்? நான் சாதாரண ஆளு கிடையாது, ராஜ்ய வம்சத்தை சேர்ந்தவன் நான். உனக்கு என்ன வேணும், எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் உனக்கு தரேன், நான் ரெடி. நீங்க வாங்க, என் பிள்ளை பிழைக்கணும் வாங்க சொல்லி அப்படி இப்படி எல்லாம் பேசிருக்கலாம். அப்படி வார்த்தையெல்லாம் எதுவுமே பேசல அந்த மனுஷன். கர்த்தர் சொன்னார், இயேசு சொன்னார். என்ன சொன்னாரு? நீ போ, உன் மகன் பிழைத்து கொண்டான். அந்த வார்த்தையை நம்பி அந்த மனுஷன் போனார். அந்த நம்பிக்கையினாலே அந்த வார்த்தைக்கு அங்க பலன் கிடைச்சது. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அதான் உண்மை. தேவன் சொன்ன வார்த்தையை நம்பணும். நான் அந்த வார்த்தையில இருந்து வந்த வார்த்தையை நான் படிச்ச உடனே நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். என் இருதயத்தில தேவ சமாதானம் ஆளுகை செய்யும் என்று விசுவாசிக்க ஆரம்பிச்சேன். இதுதான் உண்மை. தேவனுடைய வசனம் உங்களை நடத்தும். கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் எந்த நேரத்துல ஒன்னாலும் இருதயத்தில குழப்பம் வரும், மனசுல குழப்பம் வரும், இருதயத்தில கலக்கம் வரும். வராதெல்லாம் இருக்காது. ஒரே மாதிரியா நம்ம இருக்க முடியாது. ஏன்னா இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் அது வரும், போவோம், நடக்கும். அதனால நீங்க சோர்ந்து போவாதீங்க. உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக தேவனிடத்துல விசுவாசமா இருங்க. முடிஞ்சிச்சு, பிரச்சனை இனிமேட்டு வராது அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. பிரச்சனை வரும். இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நீதிமானுக்கு வரும் உபத்திரவங்கள் அநேகமா இருக்கும். ஆனா எல்லாவற்றிலிருந்தும் விடுவிக்கிறவர் நான் என்று கர்த்தர் சொல்றாரு. அவர் விடுவிக்கிறவராய் இருக்கிறாரு. இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு உபத்திரம் வந்துகிட்டு தான் இருக்கும். எதனா ஒண்ணு வரும், வராது இருக்காது. வரும்போது சோர்ந்து போவாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தரை நம்பி சார்ந்துருங்க. அவர் மேலே என்ன பண்ணுங்க? கர்த்தர் எப்போது என் வலது பரிசத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுங்க. விசுவாசிக்கிறேன். என் பலனாகிய கிறிஸ்து என்னோடு இருப்பதனால் நான் பயப்பட மாட்டேன். அப்படிப்பட்ட எண்ணம் உங்க உள்ளத்துல எப்போது இருக்கிறவர்களா இருப்பீர்கள் சொன்னா கண்டிப்பாக நான் சொல்றேன், தேவன் கைவிட மாட்டார். தேவன் ஒரு நாளும் உங்களை என்ன பண்ண மாட்டாரு? வெட்கப்படும்படி தேவன் விட மாட்டார். சோர்ந்து போவாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நடத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எல்லாரும் ஏந்து நின்று கர்த்தரை துதிப்போம். நன்றி தகப்பனே, நன்றியோடு மை சோத்தரிக்கிறோம். துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துவோம். ஒருவருக்கே ஆராதனை செய்கிறோம் அப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை கேட்டும் ஆண்டவரே, உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே நீர் ஆதரிக்கிறீர், அரவணைக்கிறீர், நடத்துகிறீர். உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம். நாளிலே ஆண்டவரே, உங்களுடைய சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் சபையார் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென். ஒருவரை ஒருவர் கை கொடுத்து உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக சொல்லுங்க.